திருவண்ணாமலை மாவட்டம் தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் 3 வீடுகளில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். தற்போது மீட்பு பணியிலே ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? என்ன நிலை காணப்படுகிறது? இந்த தீபமலை 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் அடிவாரத்தில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். நேற்று பெய்த இந்த புயல் மழையில் 20 அடி 35 டன் எடை கொண்ட அந்த பாறையானது 20 அடி கீழே நகர்ந்து மண் சரிவு ஏற்பட்டு சுமார் 3 வீடுகள் தற்பொழுது புதையுண்டு காணப்படுகிறது. மீட்பு பணிகள் தற்பொழுது நேற்று இரவு தொடங்கிய நிலையில் இரவு முழுக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது திருவண்ணாமலைக்கு சுமார் 30க்கும் மேற்பட்டோர் வருகை தந்துள்ளனர். மாநில என 100க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் தற்போது மீட்பு பணியை காலை 6 மணி முதல் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த பாதைகள் அனைத்துமே குறுகலான பாதை. எந்த ஒரு கனரக வாகனமோ ஜேசிபி உள்ளிட்ட எந்த ஒரு வாகனங்களும் செல்ல முடியாத சூழலில் மனித உழைப்பை கொண்டே தற்போது பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது இடிபாடுகளில் சிக்கியுள்ள வீடுகளுக்கு பக்கவாட்டில் உள்ள வீடுகளில் உள்ள மண்களை தற்பொழுது அகற்றும் பணியும் ராட்சதமாக வளர்ந்துள்ள அந்த மரங்களை அகற்றும் பணியும் தற்பொழுது 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் தற்போது பார்வையிட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு இந்த பாதிப்புக்கு பிறகு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை அமராவதி முருகையன் பள்ளியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவருக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பு தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் மக்கள் அவரிடம் கண்ணீர் மல்க பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மக்களை சமாதானம் செய்த அமைச்சர் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார். அனைத்து பணிகளையும் துரிதமாக செயல்படுத்த அனைத்து ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அமைச்சர் ஏவாவேலு வழங்கியுள்ளார். நன்றி ஐயப்பன். திருவண்ணாமலையில் மண் சரிவில் 7 பேர் சிக்கியுள்ள நிலையில் அங்கு மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது குறித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை நகரில் வஉசி நகரில் மலைச்சரிவு பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டின் மீது பாறை நகர்ந்ததன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு மண்ணால் மூடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமே என்டிஆர்எஃப் குழுவினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், நகராட்சி துறையினர் அனைவரும் இங்கே ஆய்வு செய்திருந்தோம். இரவு 3 மணி வரையில் இங்கே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த பகுதியில் மண் மிகப்பெரிய பாறை ஒன்று ஸ்டெபிலிட்டி இல்லாத நின்று கொண்டிருந்த காரணத்தின் காரணமாக அது மட்டுமின்றி ஸ்னீஃபர் டாக் இங்கே பார்த்த பொழுது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போது அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பக்கத்தில் அருகில் இருந்தவர்களுடைய கணிப்பின்படி குழந்தைகள் 5 நபர்களும் பெரியவர்கள் 2 நபர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் தற்போது அதற்கான மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் நமக்கு தெரிய வரும். அது மட்டுமின்றி என்டிஆர்எஃப் குழுவினர் 30 நபர்களும், காவல்துறையினர் 60 நபர்களும், வருவாய்த்துறையினரும், நகராட்சி துறையினரும், அது மட்டுமின்றி சுரங்கவியல் துறையினரும் அனைவரும் இங்கே பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பணி நடைபெற்று வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.